ஹாய் நண்பர்களே. ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதை சுத்தி நின்று நம்ம எல்லாம் வேடிக்கை பார்ப்போம்ல. அந்த மாதிரி சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இறந்தவங்களோட ஆன்மா நம்ம பின்னாடியே வந்தா எப்படி இருக்கும், அங்க என்ன நடக்கும்? அதே மாதிரி தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு சொன்னவங்க ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல சுத்தி நின்று வேடிக்கை பார்ப்பாங்கல்ல, அதுல ஒரு கூட்டத்தோட கூட்டமா நின்று பார்த்து ரிட்டன் வீட்டுக்கு வர்ற வழியில அவங்களுக்கு நடந்த அமானுஷம், வந்த பிறகு அவங்களுக்கு நடந்த திகில் நிகழ்வை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சேலம் மாவட்டத்துல ஒரு சின்ன ஊரை சேர்ந்தவங்க தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபரான சுகந்தி அப்படின்றவங்க. இவங்களுக்கு நடந்த அமானுஷ நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. சேலம் மாவட்டத்துல ஒரு சின்ன அழகான ஊரை சேர்ந்தவங்க இவங்களோட ஊர்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்லயே நல்ல ஒரு பைபாஸ் ரோடு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குங்க. அந்த ரோட்ல அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுறதெல்லாம் இவங்க நிறையவே கேள்விப்பட்டிருக்காங்க. அதே போலதான் இவங்க அன்னைக்கு காலேஜ் போயிட்டு மறுபடியும் இவங்களோட வீட்டுக்கு ரிட்டர்ன் வரலான்னு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட அப்பாவோட தான் வந்துட்டு இருக்காங்க. அப்பா சுகந்தி 2 பேருமே தான் வந்துட்டு இருக்காங்க. வர வழியில ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஒண்ணு பார்த்திருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த சுகந்தி என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆர்வத்துல என்ன நடந்துச்சு, யாரா இருக்கும்னு இவங்க அப்பாவோட சேர்ந்து அவங்களும் போயிட்டு அந்த ஆக்சிடென்ட்டை பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா தாங்க தெரியுது அந்த ஆக்சிடென்ட் பயங்கரமா இருக்கு. முகமே சரியா தெரியவே இல்லை, ஃபுல்லா ரத்தமாவே இருக்கு. அந்த ஆள் யாரு அப்படின்றத கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கை கால் எல்லாம் சதையெல்லாம் அப்படியே ரொம்ப ரொம்ப கொடூரமான ஆக்சிடென்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆக்சிடென்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அதே இடத்துல சுகந்தி அப்படின்றவங்க பயங்கரமா பயந்துட்டாங்க. ஒரு மாதிரி மனசெல்லாம் திக்குன்னு ஆயிடுச்சு. அதன் பிறகு அப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போயிடலாம், வாங்கப்பா வீட்டுக்கு போயிடலாம், இனிமே நீங்க நிக்க வேண்டாம் வாங்கப்பான்னு இவங்க அவசரப்படுத்தினதுனால அவங்க அப்பாவும் சரி வாமா போலான்னு இவங்களோட வண்டியில ஏறுறாங்கன்னா 2 பேருமே அவங்களோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நல்லாவே இந்த சுகந்தி அப்படின்றவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு ஈவினிங் டைம் தான், ஒரு 4 மணி 4:30 மணி இருக்கும். அந்த நேரத்துல நடந்த ஆக்சிடென்ட் தாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் பைக்ல போயிட்டு இருக்கும்போது சுகந்தி அப்படின்றவங்களுக்கு கண்ணு முன்னாடியே அந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த ஆளோட உருவம் தெரியற மாதிரியே இருந்திருக்குங்க. அங்கங்க இவங்க போற வழியில கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே அந்த ஆக்சிடென்ட் ஆயிருந்தாங்க இல்லையா, அந்த ஆளோட உருவம் அங்க நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. இவங்களும் அதை பெருசுப்படுத்தல, நமக்கு தான் அந்த மாதிரி கற்பனையா தோணுது போல. இப்ப அந்த ஆக்சிடென்ட் பார்த்தாங்களா, அதுல பயந்துட்டாங்க இல்லையா, அந்த காரணத்தினாலதான் நமக்கு அப்படி தோணுதுன்னு இவங்க அதை பெருசுப்படுத்தாம அவங்க அப்பா கிட்டேன்னு சொல்லாம இவங்களோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இவங்க ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க வர்ற வழியில ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோம், ரொம்ப கொடூரமா இருந்துச்சு, அங்கேயே ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு எல்லாருமே இவங்களோட வீட்டுல சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க. நல்லா நார்மலாவே தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சுகந்தி அப்படின்றவங்களும் இவங்களோட அம்மாவும் 2 பேரும் ஒரே ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இவங்களோட அப்பா ஹால்ல படுத்துட்டு இருக்காங்க. ரூம் லாக்ல இருக்கு. லாக்ல இருக்கிற ரூம் அவசரமா அந்த சுகந்தி அப்படின்றவங்க ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சுகந்தி மெதுவா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்ததும் இவங்களோட வாசப்படியிலே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த மெயின் டோரை நல்லா ஓபன் பண்ணபடி வச்சுதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நல்லா இவங்க உட்கார்ந்துட்டே இருக்கும்போது அவங்க அப்பா திரும்பி படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுக்கும்போது யதார்த்தமா என்னடா கதவு திறந்திருக்கேன்னு பாக்குறாங்க. அங்க பார்க்கும்போது சுகந்தி வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னடா பொண்ணு இந்நேரத்துல அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா, என்ன நடக்குதுன்னு தெரியலையே, என்னாச்சுன்னு தெரியலையே இவங்க அப்பா எந்திரிச்சு போய் சுகந்திட்டு கேட்கும்போது சுகந்தி என்ன சொல்றாங்கன்னா, அப்பா எனக்கு உள்ள படுக்கவே முடியல, பயங்கரமா உடம்பெல்லாம் எரியிற மாதிரி இருக்கு, ரொம்ப கை காலெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, கூடவே எனக்கு வயிறும் வலிக்கிற மாதிரி இருக்கு, உங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி தான் நான் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் சுகந்திக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அப்பாவும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு இந்த கஷாயம் மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் குடிச்சு முடிச்சுட்டு சுகந்திக்கு சரியே ஆகல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மெயின் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களோட ரூம்ல போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தூக்கம் வராதனால பிறண்டு படுத்துட்டு இருக்காங்க. அது அப்படியே விடிஞ்சிருச்சுங்க. அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் இவங்க மறுபடியும் காலேஜுக்கு கிளம்புறாங்க.
காலேஜுக்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் காலேஜ்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையுமே ஜாலியா இருந்திருக்காங்க. ரிட்டர்ன் வீட்டுக்கு வரலான்னு வராங்க. அவங்க அப்பாவோட தான் வராங்க, காலேஜ் பஸ்ல வரல. அப்படி அவங்க அப்பாவோட வந்துட்டே இருக்கும்போது சேம் முன்னாடி நாள் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் சுகந்தி அலறி இருக்காங்க. என்னடா பொண்ணு திடீர்னு கத்துறாளேன்னு டக்குன்னு அவங்க அப்பா அந்த பைக்கை நிறுத்திட்டு என்னமா ஆச்சு என்னமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ சுகந்தி கண்ணை மூடிக்கிட்டே ஒரு இடத்த கை காட்டுறாங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த ஸ்பாட் தாங்க. இந்த ஸ்பாட்டை கை காட்டி என்ன சொல்றான்னு புரியலையே, கையை மட்டும் தானே காட்டுறான்னு அவங்க அப்பாவும் அந்த இடத்துல பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு எதுவுமே தெரியல. ஆனா இந்த சுகந்தி அவங்க அப்பாவோட முதுகுல இப்படி சாஞ்சபடியே கண்ணை இறுக்கி மூடிட்டு, அப்பா அங்க பாருப்பா, நேத்து ஆக்சிடென்ட் ஆனா அதே ஆள் அங்கேயே படுத்துருக்குறாப்பா, அங்க பாருப்பா அங்க பாருப்பான்னு இவங்க கத்துறாங்க. கத்துறத பார்த்ததும் இவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. எங்கம்மா இருக்காங்க, அதெல்லாம் நேத்தே அந்த பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்கம்மா, கண்டிப்பா அந்த ஆளுக்கு வந்து இறுதி சடங்கெல்லாம் கூட செஞ்சு முடிச்சிருப்பாங்க, ஏமா அந்த மாதிரி பயப்படாதன்னு அவங்க அப்பா தைரியம் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமுமே சுகந்திக்கு அந்த பயம் இருந்துட்டே இருந்திருக்குங்க. அதன் பிறகு அன்னைக்கும் நைட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்கும் போதும் இந்த சுகந்திக்கு முன்னாடி நாளே ஒரு மாதிரி கை கால்லாம் வலிக்கிற மாதிரி, வயிறெல்லாம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கும் கரெக்டா 12 மணி ஆயிடுச்சுங்க. 12 மணிக்கு இந்த சுகந்திக்கு பயங்கரமான வயிறு வலி, கூடவே கை காலெல்லாம் அப்படியே வீங்கின மாதிரி, கையை மேல தூக்க முடியாத அளவுக்கு பயங்கர வலியா இருந்துக்குங்க. வலி கூடவே இவங்க கத்திக்கிட்டே இருக்கிறத கேட்டுட்டு இவங்க அப்பா அம்மா எல்லாருமே அன்னைக்கு 2 பேருமே வந்து சுகந்தியை ஆறுதல் படுத்திட்டே இருக்காங்க. ஒன்னும் இல்லமான்னு சொல்லி சமாதானம் பண்றாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு வந்து சமாதானமே ஆகல. அதன் பிறகு இவங்களோட அம்மாவுக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. ஏன்னா சுகந்தி பயந்துருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களோட வீட்டில் இருந்த சாமி நீரை எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கு வச்சு விடுறாங்க. வச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour, ஒரு அரை மணி நேரம் வரைக்குமே அந்த சுகந்தின்றவங்க நார்மல் நிலைக்கு வரவே இல்லையாங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு அந்த வலி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு சுகந்தின்றவங்க நார்மல் ஆயிருக்காங்க. அதன் பிறகுதான் படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, பொண்ணுக்கு இந்த மாதிரி பயந்த கோளாறுனாலதான் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு அதையும் பெருசுப்படுத்தலாங்க. அடுத்த நாளும் இவங்க காலேஜுக்கு போறாங்க. காலேஜுக்கு போனதுக்கு அப்புறமா கிளாஸ் ரூம்ல எல்லாரோடையுமே சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நார்மலாவே இருக்கிறாங்க. அங்க நல்லா பேசிட்டு இருந்த அந்த சுகந்தி சடனா எதுவுமே பேசாம ஒரு இடத்த மட்டும் உத்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க. என்னடா இவ எங்கேயோ பார்த்துட்டே இருக்காளே, என்னமோ பண்றாளேன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே இவங்க வந்து பிராங்க் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி ஒரே இடத்த பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் அந்த பொண்ணு ஒரே இடத்த பார்த்து பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆடாம அசையாம எதுவுமே பேசாமலே இருந்திருக்காங்க. அதை பார்த்ததும் இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பிராங்கா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அந்த மாதிரி பண்ணலாம், ஆனா ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் இப்படியே இருக்காளேன்னு ஓடி கிளாஸ் மேம் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இவங்க வந்து சுகந்தி வந்து நார்மலாவே இல்லைங்க. மேம் வந்து எவ்வளவு நேரம் கூப்பிடுறாங்க, தட்டி கூப்பிடுறாங்க, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஒரு வழியா வாட்டர் கேன்ல இருக்கிற தண்ணியை கொடுங்கடி, கொடுத்து இவளோட மூஞ்சில அடிச்சா சரியா போயிடும்னு அவங்க மேம் சொல்லியிருக்காங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா அதே மாதிரி மூஞ்சிலையும் தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சுகந்தி வந்து சுய நினைவுக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் இவங்க அந்த கிளாஸ் ரூமே ஃபுல்லா சுகந்தியை சுத்தி இருக்கிறது இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியல. என்னடா எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, என்ன நடந்திருக்கும் யோசிக்கும் போது தான் அவங்க மேம் வந்து எவ்வளவு நேரம் கூப்பிடுறது, ஏன் என்ன ஆச்சு, ஏதாவது உனக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ சுகந்திக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நமக்கு பிரச்சனை, என்ன நம்மள கேள்வி கேட்கறாங்கன்னு இவங்களுக்கு குழப்பமாவே இருந்திருக்குங்க. அதன் பிறகு அவங்க மேம் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்ல இருந்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க இடத்துக்கு போய் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு நாள் காலேஜில் அப்படியே போயிருச்சுங்க. அன்னைக்கு சாயந்தரமும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு இந்த சுகந்தியோட வீட்டில் இன்னுமே பயங்கரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே நார்மலா எப்பவும் போல சாப்பிட்டு படுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி சாப்பிட்டு படுத்திருக்காங்க. சுகந்தியும் நார்மல் ஸ்டேஜ்ல தான் இருந்திருக்காங்க. சரின்னு அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எலுமிச்சை பழம் ஒண்ணு இருக்குங்க. அந்த எலுமிச்சை பழத்தை இந்த சுகந்தியோட தலவாணி கடியில அவங்களுக்கே தெரியாமலே வச்சிருந்திருக்காங்க. வச்சதுக்கு அப்புறம் சுகந்தியும் வந்து படுத்துட்டாங்க. இவங்க அம்மா ஆல்ரெடி முன்னாடியே போய் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சுகந்தியும் வந்து படுக்கிறாங்க. படுத்து கரெக்டா 1 மணி ஆயிடுச்சுங்க. அந்த 1 மணி நேரத்துல இங்க சுகந்தி வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிட்டு அந்த தலவாணி கடியில இருக்கிற எலுமிச்சை பழத்தை தூக்கி போடு, எதுக்காக இங்க கொண்டுட்டு வந்து வைக்கிற, எடுத்து போடுன்னு அப்படி ஆவேசமா ஆக்ரோஷமா பேசுறாங்க. எதுக்கடா இவ இப்படி பேசுறான்னு அவங்க அப்பாவுக்கும் புரியல, அவங்க அம்மாவுக்கும் புரியல.
இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க, எடுத்து போடு எடுத்து போடு எடுத்து போடுறியா இல்லையா, என்னால இங்க உட்கார முடியல, எதுக்கு அங்க வச்ச அப்படின்னு அவங்க அம்மாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகுதான் இந்த சுகந்தியோட அம்மாவுக்கு புரிஞ்சிச்சுங்க, இவளுக்கு ஏதோ ஒரு துஷ்ட சக்தி, அந்த துஷ்ட சக்தியோட தீண்டுதல் இருந்திருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட்டும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த எலுமிச்சை பழத்தை அந்த தலவாணி கடியில இருந்து எடுத்து இந்த சுகந்தி பாக்குறப்போவே வெளியே தூக்கி போட்டிருக்காங்க ஹால்ல. சரி, ஹால்ல போட்டது மட்டும் இல்லாம அதை எடுத்து வெளியே வீசு வெளியே வீசுன்னு கத்திட்டே இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவும் வேற வழி இல்லாம அந்த எலுமிச்சை பழத்தை வெளியே வீசுற மாதிரி அந்த மெயின் டோர் வரைக்கும் போயிருக்காங்க. ஆனா வெளியே வீசலைங்க. அதன் பிறகு வீசியாச்சுப்பா, நீ படுப்பா, படுத்து தூங்குப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சுகந்தி கொஞ்சம் அப்படின்னு நார்மலா ஆகுறாங்க, படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லாவே தூங்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒண்ணுமே புரியாம தூக்கமே வராம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மீண்டும் 1 மணி நேரம் கழிச்சு மெதுவா அந்த சுகந்தியோட பக்கத்துலயே அந்த எலுமிச்சை பழத்தை கொண்டுட்டு போய் அந்த தலவாணி கடையில வைக்கலான்னு வைக்கும்போது டக்குன்னு கண்ணை முழிச்சிட்டாங்க. கண்ணை முழிச்சதும் இந்த சுகந்தியோட அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. ஏன்னா அவர் தான் கொண்டு போய் அந்த எலுமிச்சை பழத்தை வைக்கலான்னு போனதே. பயத்தோடையே அவங்க அந்த எலுமிச்சை பழத்தை மறுபடியும் அந்த தலவாணி கடியிலே வைக்கலான்னு பாக்குறாருங்க. அப்போ இந்த சுகந்தி அவங்களோட அப்பாவோட கழுத்தை பிடிச்சிட்டு, எலுமிச்சை பழத்தை எதுக்கு இங்க வைக்காத, தூக்கி வீசு தூக்கி வீசுன்னு அவங்க அப்பாவே எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சுகந்தியோட கையில அந்த அவங்களோட அப்பாவோட கையில தானே அந்த எலுமிச்சை பழம் இருக்கு. சுகந்தியோட கை அவங்க அப்பாவோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல டக்குன்னு சுகந்தியோட மேலேயே அந்த எலுமிச்சை பழத்தை தூக்கி போட்டுட்டாருங்க. போட்டதுமே இவங்க அப்பாவோட கழுத்துல இருந்து கை டக்குன்னு எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் கையெல்லாம் எரியுது, ஐயோ என் மேலெல்லாம் எரியுது, கை காலெல்லாம் எரியுது, என்னை விடுங்கன்னு இவங்க வீட்டை விட்டு வெளியே போய் அந்த வாசப்படியில உட்கார்ந்துட்டாங்க. அதுவும் ரொம்ப ஆக்ரோஷத்தோட சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதற்கடுத்து சுகந்தியை போய் எவ்வளவோ சமாதானம் பண்ணி அவங்க அப்பா அம்மா 2 பேரும் உள்ள கூப்பிடுறாங்க. நான் வர மாட்டேன், நான் என் வீட்டுக்கு போறேன்னு அந்த சுகந்தி ஒத்த காலில் நிக்கிறாங்க. உன் வீடு எங்கம்மா இருக்கு, இதுதாம்மா உன் வீடு, வாமா வீட்டுக்குள்ளன்னு கூப்பிடுறாங்க. இல்ல, என் வீடு இது கிடையாது, நான் என் வீட்டுக்கு போறேன்னு ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. அதன் பிறகு இவங்க அம்மா சரி இவளுக்கு அந்த துஷ்ட ஆன்மை தான் இருக்குன்றதே இவங்களுக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால ஓடி போயிட்டு அவங்களோட குலதெய்வத்தோட திருநீர் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறமா இந்த சுகந்தி மெதுவா அப்படியே அந்த வாசப்படியிலே சாஞ்சிருக்காங்க. சாஞ்சதுக்கு அப்புறம் இவங்க அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து சுகந்தியை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வராங்க. கொஞ்சம் மயக்க நிலையில தான் இருந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள தூக்கிட்டு அவங்களோட பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மா 2 பேருமே வெளியே உட்காந்து என்ன நடக்குதுன்னு புரியாமலே இவங்க 2 பேரும் நடந்ததை பத்தி யோசனை பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்திலும் சுகந்தி நல்லாவே ஆழ்ந்த தூக்கத்துல தாங்க இருக்கிற மாதிரி இருந்திருக்காங்க. இவங்க மயக்கத்துல இருக்காங்களா தூக்கத்துல இருக்காங்களான்னு இவங்க 2 பேரும் அப்பா அம்மா 2 பேருக்குமே கன்ஃபியூஸ்ல தான் இருந்திருக்காங்க. இருந்ததுக்கு அப்புறம் இவங்க அது அப்படியே இருக்கட்டும்னு இவங்க வெளியே உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. அப்படியே விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம், சொன்னா நம்ம பொண்ணை பத்தி தப்பா பேசுவாங்கன்னு நினைச்சிட்டு அந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க. யாருக்கிட்டையுமே ஹெல்ப் கூட கேட்கல. இந்த மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது கூட கேட்கல. அன்னைக்கு அப்படியே விட்டுட்டாங்க. அன்னைக்கு நைட்டு தான் இன்னுமே பயங்கரமான ஒரு நிகழ்வு. அன்னைக்கு சுகந்தி காலேஜுக்கெல்லாம் போகலைங்க, வீட்டில் தான் இருந்திருக்காங்க. முன்னாடி நாளே இவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணினாங்க இல்லையா, அதனால அவங்க அப்பா அம்மா 2 பேருமே காலேஜுக்கு அனுப்பலை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இருக்கட்டும், நாளைக்கு இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கலாம், பேய் ஓட்டுறதோ இல்லை ஏதாவது ஒரு பூசாரியை கூட்டிட்டு வரதோ ஏதோ ஒன்று பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி சுகந்தி நல்ல தூக்கத்தில் இருந்திருக்காங்க. மணி ஒரு 12 மணி. அந்த நேரத்தில் இவங்களோட வீட்டுக்கு வெளியே பயங்கரமான நாய்கள் கத்திக்கிட்டே இருந்திருக்குங்க. ஒரு 4 நாய்கள் சேர்ந்து கத்திக்கிட்டே இருக்குதுங்க. கூடவே ஒரு பூனையும் பயங்கரமா அப்படியே எதையோ பார்த்து சீர்ற மாதிரி இவங்களோட பெட்ரூம்குள்ள இருந்து சீறிக்கிட்டே இருந்திருக்குங்க. இதையெல்லாம் சத்தத்தை எல்லாம் கேட்டுட்டு அப்பா அம்மா 2 பேருக்குமே தூக்கம் வரல. மறுபடியும் என்னமோ நடக்க போகுதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு 12 மணிக்கு சுகந்தி அந்த படுக்கையில இருந்து எந்திரிச்சு உட்கார்றாங்க. உட்கார்ந்தவங்க அப்படியே இவங்க அம்மாவை முறைச்சு பார்த்துட்டு மெதுவா அந்த ரூம்ல இருந்து வெளியே ஹாலுக்கு வராங்க. வெளியே ஹாலுக்கு வந்தா அவங்க அப்பா படுத்துட்டு இருக்காரு. அவரை பார்த்தும் பயங்கரமா முறைச்சிட்டே இருந்திருக்காங்க. முறைச்சிக்கிட்டே அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டே இருக்காங்க. நடந்ததுக்கு அப்புறமா இந்த நாய்களும் குலைச்சிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல நாய்கள் குலைக்கிற அந்த சத்தமும் நின்றுச்சுங்க. நின்னதுக்கு அப்புறமா சுகந்தி அப்படியே உட்கார்ந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. தேம்பி அழுகுறாங்க. என்னடா இவ திடீர்னு தேம்பி அழுதுட்டு இருக்காளே, இன்ன வரைக்கும் முறைச்சு பார்த்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு இருந்த பொண்ணு திடீர்னு இப்படி அழுகுறாளேன்னு இவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே ஒண்ணுமே புரியலைங்க. குழப்பத்தோடய 2 பேரும் பக்கத்துல வராங்க சுகந்தியோட பக்கத்துல.
வந்தவங்க என்னம்மா ஆச்சு, எதுக்குமா இப்படி அழுகுற, என்னம்மா ஆச்சுன்னு கேக்குறாங்க. அப்போ சுகந்தி என்ன சொல்றாங்கன்னா, எனக்குன்னு யாருமே இல்ல, என்னை தனியா விட்டுட்டீங்க, என்னை யாருமே பார்க்கவே இல்லை, என்னை தனியா விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்க வந்து அழுதுட்டே இருந்திருக்காங்க. தேம்பி தேம்பி அழுகுறாங்க. என்னம்மா சொல்ற, உனக்குன்னு நாங்க இருக்கோம்ல, என்ன உன்னை தனியா விட்டுட்டாங்க, என்ன சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த சுகந்தி, நான் உன் பொண்ணு இல்ல, என்ன தெரியலையா, என்ன தெரியலையான்னு ஆவேசமா பேசுறாங்க. பேசுறத பார்த்ததும் இவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே ஒண்ணுமே புரியலங்க. இவங்க நடுங்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா இவ இவ்வளவு நேரம் தேம்பி தேம்பி எழுதிட்டு இருந்தா இப்படி பேசுறாளே, யாரா இருக்கும் யாரா இருக்கும்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரியல, நீ யாரு நீ யாருன்னு கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது இந்த சுகந்தியோட பொட்டமுல இருந்த ஆன்மா வந்து இவங்களோட சொந்தக்கார ஒரு பையன் தாங்க. அவர் இறந்து ஒரு 4 வருஷம் ஆச்சு. அந்த பையனோட பேரை சொன்னதும் இவங்க இன்னுமே மிரண்டு போயிட்டாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் எப்படிதான் இந்த பையனோட ஆன்மா நம்ம பொண்ணு மேல ஏறி இருக்கும், என்ன நடந்திருக்கும்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாமலே குழப்பத்தோட, நீ எப்படிப்பா வந்த, எதுக்கு வந்த அப்படின்லாம் கேக்குறாங்க. அப்போ அந்த சுகந்தியோட உடம்புல இறங்கின அந்த ஆன்மா வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லலைங்க. நான் தான் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லாம தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிருக்கு. இப்படி அழுததும் இந்த சுகந்தியோட அப்பா அம்மாவுக்கு புரிஞ்சிச்சுங்க, இது வந்து பேய் ஓட்டுறவங்கள்ட்ட போனாதான் சரியாகும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதன் பிறகு இவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இவங்களோட சொந்தக்காரங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டையும் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த பையனோட ஆன்மா பிடிச்சிருச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இதை எப்படியாவது சரி பண்ணணும், யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்போ இவங்களோட சொந்தக்காரங்கள்ல ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, சேலத்திலேயே குறிப்பிட்ட இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு போ, அங்க வந்து நல்லாவே பேய் ஓட்டுவாங்க, அவங்கள்ட்ட போனீங்கன்னா எல்லாமே இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சுகந்தியையும் கூட்டிகிட்டு போகும்போது இங்கதான் போறோம் அப்படின்ற விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஆக்சுவலி இப்ப இதெல்லாம் பேசினது எல்லாமே இவங்களோட வீட்டுல இல்லைங்க, அவங்களோட சொந்தக்காரங்களோட வீட்டுல தான். இந்த சுகந்திக்கும் அந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொன்னதுனால சரி தெரியாமலே எப்படியாவது கூட்டிட்டு போகணுமேனு இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட அத்தை வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இந்த சுகந்திய கூப்பிடுறாங்க. அவங்களோட அத்தை வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பேயோட்டுற அந்த நபர்கிட்ட போறாங்க இல்லையா, அவங்களோட ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஊர் தான் இவங்களோட அத்தை ஊர். அங்க போயிட்டு வரலாப்பா அப்படின்னு சொல்றாங்க. சுகந்திக்கு அவங்களோட அத்தை அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமாங்க. அங்க போகணும்னு தான் நிறைய டைம் கேட்பாங்களாம். அதே மாதிரி அங்க போயிட்டாங்க அப்படின்னா ரிட்டர்ன் வரத்துக்கு அவங்களுக்கு மனசே இருக்காதாம், அவ்வளவு ஜாலியா இருப்பாங்களா அந்த ஊருக்கு போனா. அந்த ஊருக்கு போலாம்ப்பா, போயிட்டு அத்தையை பார்த்துட்டு வரலாம், அத்தை வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க, அங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் இந்த சுகந்தி வந்து நார்மல் நிலைமையில தானே இருக்காங்க. சரி வாங்கப்பா போலாம் அப்படின்னு இந்த சுகந்தியும் அவங்களோட ஊருக்கு அத்தையோட ஊருக்கு கிளம்புறாங்க. கிளம்பினதும் இவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் இந்த சுகந்தி 3 பேரும் பைக்ல தாங்க போறாங்க. போனவங்க நேரா இந்த சுகந்தியோட அத்தையோட ஊரை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காங்க. எங்கப்பா இங்க போறீங்க, எங்கப்பா போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லப்பா அத்தையோட வீடு போறதுக்கு முன்னாடி அங்க இன்னொரு சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம், அவங்க வந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால அவங்கள ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அத்தை வீட்டுல வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சமாளிச்சு கரெக்டா இந்த பேய் ஓட்டுறவங்களோட அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா தான் தெரியும் இந்த சுகந்திக்கு அங்க பேய் ஓட்டுற நபர் இருக்காங்க அப்படின்னு. அதை பார்த்ததும் சுகந்தி வந்து கொஞ்சம் நார்மலா தாங்க இருந்திருக்காங்க, பேய் ஆடுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. நேரா வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா இந்த பேய் ஓட்டுற நபர் அங்க பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணி முன்னாடி ஆல்ரெடி சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க போல, முன்னாடியே ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துல வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறம் இந்த சுகந்திக்கு வந்து மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அந்த ஆன்மாவை உடம்புல இறக்குறாங்க. இறக்குனதுக்கு அப்புறம் யார் நீ, என்ன வேணும், எதுக்காக இங்க வந்த அப்படின்றதான் கேக்குறாங்க. ஆல்ரெடி முன்னாடி நாள் நைட்டே வந்து யாரு என்னன்றதெல்லாம் சொல்லிச்சு இல்லையா, அதே மாதிரி தான் நான் தான் அப்படின்றதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எதுக்காக வந்த, எப்படி பிடிச்ச அப்படின்னு கேக்குறாங்க. சுகந்தி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ இங்க ஆக்சிடென்ட் பார்த்தாங்களா, அதுக்கு முன்னாடியே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே அவங்களோட அத்தை ஊருக்கு வந்திருக்காங்க. அத்தை ஊர்ல வந்து கிடா வெட்டு அந்த விருந்தெல்லாம் நடக்குது அப்படின்ற காரணத்தினால தான் அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. வந்தவங்க அங்க ஒரு ஆத்தங்கரைக்கும் போயிருக்காங்க. ஆத்தங்கரைக்கு போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு அதன் பிறகு அப்படியே இவங்களோட அத்தையோட வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. வர்ற வழியில ஒரு சுடுகாடு இருந்திருக்கும் போல. இது சுகந்திக்கு வந்து டீட்டெயிலா தெரியல. அங்க ஃபுல்லா கருவேல மரங்கள் அது இதுன்னு நிறைய புதர்கள் மாதிரி இருந்ததுனால இவங்க அதை கண்டுக்கல, சுடுகாடு இருக்கிறத இவங்க பார்க்கல. நேரா குளிச்சு முடிச்சுட்டு 12 மணிக்கு தான் இவங்க அந்த ஆத்தங்கரையில இருந்து வீட்டுக்கும் வந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் நான் பிடிச்சேன் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்காக வந்த அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இந்த இறந்து போனாங்க இல்லையா சுகந்தியோட சொந்தக்காரங்க தாங்க அந்த நபர் வேற யாரும் இல்ல, இந்த சுகந்தியோட பெரியமாவோட பையன். சுகந்திக்கு அண்ணன் முறை உள்ளவங்க. அந்த நபர் வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருந்து இறந்து போயிட்டார். இறந்தவர் இங்க அவங்களோட அத்தையோட ஊர்ல தாங்க இறந்திருக்காங்க. ஆனா அவங்களோட ஊர் வந்து இன்னும் 2 கிராமம் தள்ளி தான் அவங்களோட ஊர் இருக்கு. இங்க இறந்தவர் அங்க அந்த பாடியெல்லாம் எடுத்துட்டு போய் இறுதி சடங்குலாம் செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் நான் வந்து
வந்து இங்கதான் ஆவியா சுத்திட்டு இருக்கேன். அங்க புதைச்சதுமே என்னை வந்து பெரியவங்களோட சேர்த்து புதைச்சிட்டாங்க. இந்த கல்யாணம் ஆகாதவங்க சின்ன வயசுல இறந்தவங்களெல்லாம் வந்து தனியான ஒரு இடத்துலதான் புதைக்குவாங்க. ஆனா என்னை கொண்டுட்டு போய் பெரியவங்களோட வச்சுட்டாங்க. அதனால என்ன வந்து அந்த பெரியவங்களோட ஆன்மாக்கள்லாம் என்னை ஏத்துக்க மாட்டேங்குது. எனக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்ல, இவளை கூட்டிட்டு போகணும், எனக்கு இவளுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு துணையா இவளை கூட்டிட்டு போகணும் தான் நான் வந்தேன் அப்படின்னு எல்லா விஷயத்துமே சொல்லிட்டுங்க. சொன்னதுக்கு அப்புறம் இந்த சுகந்தியோட அப்பா அம்மா 2 பேருமே அந்த சுகந்தியோட காலிலே விழுந்துட்டு என் பொண்ணை விட்டுருப்பா, நீ தான் உடம்பு சரியில்லாம இருந்து இறந்துட்ட, உங்க அப்பா அம்மா படுற கஷ்டமே எங்களால பார்க்க முடியல, இன்னும் என்னோட பொண்ணையும் நீ துணைக்கு கூட்டிட்டு போறியான்னு இவங்க கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுததுக்கு அப்புறமா சுகந்தியோட உடம்புல இறங்கியிருக்கிற அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, முடியாது, நான் இவளை கூட்டிகிட்டு தான் போவேன், கண்டிப்பா இவளை நான் கூட்டிகிட்டு தான் போவேன்னு தீர்க்கமா இருந்திருக்குங்க. அதன் பிறகு அந்த பேயோட்ட நபர் வந்து, இல்ல நீ போய் தான் ஆகணும், உனக்கு நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறோம், உன்னை வந்து மோட்சத்துக்கு அனுப்பிடுறோம், ஆனா நீ இனிமே இந்த பொண்ணோட உடம்புல இருக்கக்கூடாது, இந்த பொண்ணை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு அந்த நபரும் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் சாப்பிடறதுக்கு மீன் குழம்பு, அதுக்கப்புறம் கறி குழம்பு இதையெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஆன்மாவும் விலகி போயிடுச்சுங்க. விலகி போனதுக்கு அப்புறமா இந்த பேயோட்ட அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 10 நாளைக்கு வந்து இந்த பொண்ணை யாரோட வீட்லயும் போய் சாப்பிடறதுக்கு விடாதீங்க, இந்த தீட்டான வீட்டுங்கள்ல எல்லாம் போய் சாப்பிடக்கூடாது, அதே போல இந்த தீட்டானவங்களெல்லாம் தொடவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பீரியட்ஸ் ஆன பிள்ளைங்களையோ இல்ல அவங்களோட வீட்டுக்கோ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லி அங்க இருந்து தாயத்தெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கும் வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு தான் நல்லா ஆயிட்டாள் அப்படின்னு சொல்லி 2 நாள் வீட்டுல வச்சுக்கிட்டு 3ஆவது நாளே காலேஜுக்கும் அனுப்பியிருக்காங்க. காலேஜுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டே இவங்களோட வீட்டுல இன்னும் பயங்கரமான சம்பவம். மறுபடியும் அந்த ஆன்மா வந்து இறங்கிச்சு போலங்க. இந்த சுகந்தியால வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு வயிறு வலிக்குது, பயங்கரமான வயிறு வலியே இருக்குன்னு கதற ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது, இப்போதான் நம்ம போயிட்டு வந்தோம், மறுபடியும் இதே மாதிரி சொல்றாளேன்னு இவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே ஒன்றும் புரியலங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே இந்த பொண்ணை மறுபடியும் அந்த பேயோட்ட அந்த நபரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போய் பார்த்தா இந்த ஆன்மா போகவே இல்லை, இந்த பொண்ணோட உடம்புலதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு மீண்டும் பேயோட்டுற மாதிரி அந்த இதெல்லாம் செஞ்சு அந்த ஆன்மா விலக்கி விட்டுருக்காங்க. சுகந்தியோட அண்ணாவோட ஆன்மா விலக்கி விட்டுட்டு ஒரு 10 நாளைக்கு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனா இந்த சுகந்தி வந்துட்டு காலேஜில் சேர்ந்து எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடும்போது அந்த பீரியட்ஸ் ஆன பிள்ளைங்க ஏதோ இருந்திருக்கும் போலங்க, அவங்களோட சாப்பாட்டையும் சேர்த்து சாப்பிட்டாங்க. அந்த காரணத்தினாலதான் மீண்டும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இனிமேலாவது ஒரு 10 நாளைக்கு எங்கேயும் அனுப்பாதீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேலும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இன்னுமே கிரிட்டிக்கல் ஆகிரும், பிள்ளையை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரின்னு அவங்களும் 10 நாள் வரைக்கும் வீட்லயே வச்சிருந்துட்டு 11ஆவது நாள் தான் காலேஜுக்கும் அனுப்பியிருக்காங்க. அதன் பிறகு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. நீங்க எல்லாருமே நினைச்சிருப்பீங்க, அங்க ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போனா அந்த நபர் தானே அடிக்கடி கண்ணுக்கு தெரிஞ்சாரு, அவர் ஏன் பிடிக்கல அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா ஆல்ரெடி சுகந்தியோட உடம்புல அவங்க அண்ணாவோட ஆன்மா இருந்ததுனாலதான் அந்த ஆன்மாவால இந்த சுகந்தியை தொட முடியல, சும்மா வந்து பயம் மட்டும் மூர்த்திருக்குங்க, ஆனா பிடிக்கல அப்படின்றது. இந்த விஷயத்தையும் சுகந்தியோட உடம்புல இருக்கும்போதே அவங்களோட அண்ணாவோட ஆன்மா சொல்லியிருக்குங்க. சொன்னதுக்கு அப்புறம் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, நான் வரமாட்டேன்னு சத்தியவாக்கு கொடுத்துட்டு போயிடுச்சு இல்லையா. அதன் பிறகு இந்த பேயோட்டுற வீட்டுல இருந்து அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்ப நார்மலா இருந்திருக்காங்க. சுகந்தியோட வாழ்க்கை இப்பவும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை நமக்கு சொல்லி அனுப்புனவங்க சுகந்தி அப்படின்றவங்க தான். இந்த நிகழ்வை சொன்ன சுகந்திக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு, இனிமேலும் உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காம இருக்கணும்னு சொல்லி நாங்களும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை நம்ம இதோட முடிச்சுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலயோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது அமானுஷ்யமான திகிலான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டா அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.